தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 5500க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. பின்னணியை விவரிக்கிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர்களை சப்ளை செய்யக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு வாகனங்களை இயக்கக்கூடிய லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் சுமார் 5500க்கும் மேற்பட்டோர் திடீரென வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் ஆயில் உள்ளிட்ட பல்வேறு எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து எல்பிஜி சிலிண்டர்களை பெற்று வீடுகளுக்கு சப்ளை செய்யக்கூடிய பணிகள் என்பது வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருந்த ஏராளமான பல லட்சம் லிட்டர் கேஸ்கள் அனைத்துமே துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த வேலை நிறுத்தத்திற்கு பிரதான காரணம் என்னவென்றால், சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து ஒர்க் ஜாப், அதாவது கடந்த மார்ச் மாதம் பார்த்தோம் என்றால் 3500 பேர் புதிதாக டெண்டரில் இந்த எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து எல்பிஜி வாயுக்களை எடுத்து செல்வதற்கு ஒப்பந்தம் கோரியிருந்த ஒரு சூழலில் 700 லாரிகளுக்கு அதற்கான ஒப்பந்தம் என்பது வழங்கப்படாத ஒரு நிலை இருப்பதாகவும், இதன் காரணமாக யாரெல்லாம் அந்த புதிய டெண்டரில் அப்ளை செஞ்சிருந்தாங்களோ அவங்க அனைவருக்குமே அந்த ஜாப்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதனை முன்னிறுத்தக்கூடிய வகையில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு அந்த டேங்கர் லாரிகளை எடுத்து செல்லக்கூடிய லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சுமார் 5500க்கும் மேற்பட்ட லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் ஆங்காங்கே தென் மாநிலங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த எல்பிஜி கேஸுகள் அடங்கிய வாயுக்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகங்களில் கண்டெய்னரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக, டேங்கர்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 5 நாட்களாகவே இந்த கேஸ் சப்ளை என்பது வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இனி வரும் நாட்களில் கேஸ் சிலிண்டருக்கான தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது.